அதனாலதான் வந்து பாருங்க, கிரேக்க தத்துவ அறிஞர் இவர் சொல்றாரு பாருங்க, மனிதனே உன்னை அறிந்து கொள். மனிதன் உன்னை பசங்க என்ன செஞ்சுக்க, அறிந்து கொள். நீ யார் என்பதை அறிந்து கொள். நான் யார்? நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நான் தேவனுடைய விசுவாசிகள். நான் தேவனுக்குரியவன். அதனால ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள், நான் உங்கள் தேவனாய்க்கு கர்த்தர் சொல்றாரு. அப்ப வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஐடியாவை நிஜமாக்குங்கள். ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்யணும்னா, உங்க ஐடியாவை நிஜமாக்கு. நீங்க எப்படி கர்த்தர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? ஏன்னா எல்லாமே உங்க விசுவாசத்தின் படிதான் எல்லாத்தையும் கர்த்தர் செய்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க என்பது ரொம்ப முக்கியம். உங்க லட்சியங்களை முதலாவது ஃபர்ஸ்ட் என்ன செய்ய, வரையறுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம். எத்தனை பேர் லட்சியம் இருக்கு? ஃபர்ஸ்ட் உங்க லட்சியம் என்ன செய்யணும், வரையறுங்க. பிறகு உங்க லட்சியங்களை அதை சரியா காட்சிப்படுத்தி அதை தியானித்து அவற்றுக்கு உறுதியான வடிவம் கொடுத்து அவற்றை நிஜமாக்குங்கள். என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எப்படி இருக்க விரும்புறீங்களோ, நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ, உங்களிடம் என்ன இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, வரையறுங்கள். அல்லேலூயா. நான் என்பதோடு நன்மையானதை கூட்டிக் கொள்ளுங்கள். நான் தேவனுக்குரியவன். வசனம் சொல்லுது பாருங்க, என்னன்னா யோவேல் 3:10 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்ப நான் என்பதோடு நீங்க எதை சேர்த்தாலும் அப்படியே நீங்க மாறிடுவீங்க. நிறைய பேர் பாருங்க, நான் ஒரு அடிமை, நான் ஒரு குப்பை, நான் ஒரு புழு, நான் ஒரு தூசி, நான் ஒண்ணுமில்லாதேன், நான் பாவி என்று சொல்வது வந்து பாத்தீங்கன்னா பலருக்கு ஸ்டைலான ஒரு வார்த்தையா போச்சு. வார்த்தையோட நிறைய பேர் வந்து வார்த்தையுடைய வல்லமை தெரியாம என்ன செய்யறாங்க, நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. நீங்க ஒன்றுமில்லாதவனாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தையினால் உங்களை வரையறுப்பதை நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட்